தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக மதுரை மத்திய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா குற்றம் சாட்டினார். சார், இப்ப 543 பேர் மக்களவை உறுப்பினராக தொடரணும்னு சொல்லி முதல்வர் ஏன் பேசல அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, தொடர்ச்சியாகவே ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற தொகுதி வரையறையை தமிழக அரசாங்கம் தமிழக சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தை போட்டு எதிர்த்திருக்கு. அப்ப தீர்மானத்தை போட்டு எதிர்த்திருக்காங்கன்னா முதலமைச்சருக்கு தெரியாம தீர்மானம் போடுவாங்க. அப்போ தொகுதி வரையறையில திமுக இரட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல பார்த்தோம், அந்த பேப்பரெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கிழிச்சு போட்டாரு. ஆனா இன்னைக்கு படிச்சு சொல்லணும்ன்ற அப்போ திமுகவோட நிலைப்பாடு ஒன்றிய அரசை நோக்கி பாஜகவை நோக்கி போகுதுன்னு வெளிப்படையா தெரியுது. ஏன்னா திமுக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுறீங்கன்னா ரொம்ப தெளிவா பேசுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு அதெல்லாம் மனசுல நாங்கள் வச்சிருக்கிறோம். 6 மாசம் கழிச்சு திருச்சி சிவா அவர்கள் எப்படி வாஜ்பாய் தலைமையில அமைச்சரவையில முரசொலி மாறன் இருந்தாரோ அதை நோக்கி போறாங்கன்னு சொன்னா, அப்போ திமுக தொடர்ச்சியாகவே பாஜகவோட கள்ள கூட்டணி வைத்திருந்தது. இன்னைக்கு வெளிப்படைய கூட்டணியை நோக்கி இந்த அரசாங்கம் போதுன்னு தான் பாக்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.